ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ தோப்பாசுவாமி சித்தர் ஜீவசமாதி. இது இருக்கிற இடம் வெள்ளூர் சிஎம்சிக்கு பக்கத்தில் சைதாப்பேட்டை என்னும் இடத்துல இருக்கிறாரு. இந்த சித்தர் 200 வருஷங்களுக்கு முன்னாடி திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்காரு. இவருடைய தந்தையார் பெயர் சிவகுருநாத பிள்ளை, தாயார் சிவகாமி அம்மையார். இந்த தம்பதியினர் பல கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வந்திருக்காங்க. பின்னர் ராமநாதபுரம் சென்று ராமலிங்க சுவாமியை தரிசித்து அவருடைய அருளால இவர் பிறந்ததால இவர் பெயர் ராமலிங்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க. படிப்பில் மிக சிறந்து விளங்கிய இவரின் தந்தையின் மறைவுக்கு பிறகு பிரிட்டிஷார் அவருடைய தந்தையின் பதவியை இவருக்கு தராங்க. இவரும் பல போர் பயிற்சிகளை கற்று அதே பிரிட்டிஷ் படையில சென்னையில பணியில சேர்றாரு. முருக பக்தியில் மிகச்சிறந்து விளங்கிய இவர் திருத்தணி முருகரை பற்றி பல பாடல்களை எழுதியிருக்காரு. இவர் திருஞான சம்பந்தரை குருவாக கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தார். பன்னீர் திருமுறை, வேதங்கள், கைவல்ய நவநீதம் போன்ற நூல்களை படித்து எது உண்மை அப்படின்றத அறிந்து வைத்திருந்தார். இவருக்கு திருஞான சம்பந்தரின் அருள் கிடைத்து அனைத்தும் சுவமே, ஒன்றே உள்ளது, மற்ற அனைத்தும் நிலைத்து இல்லாதது என்பதை அறிந்து தியானத்தில் ஈடுபடலானார். பின்பு இறைவனுடைய பெருங்கருணையால் திருஞான சம்பந்தரின் அருளாலும் இவருக்கு நிர்விகற்ப சமாதி நிலை கிட்டியது. ஆங்கிலேய படையினர் ஒருமுறை போரில் ஈடுபட்ட போது இவர் வான்வழியே வந்து இவர் திடீரென்று எதிரிகளை தாக்கி போரில் வெற்றி பெற்று பின்பு மறைந்துள்ளார். இதை பார்த்த தளபதி இவரை தேடிய போது இவர் தியானத்தில் இருப்பதை கண்டாராம். பின்பு அனைவரும் இவரது சக்தியை உணர்ந்து வணங்கியதாக சொல்லப்படுகிறது. பட்டினத்தார் சமாதி உள்ள திருவெற்றியில் இவர் வாழ்ந்தபோது ஒருமுறை தெருவில் வருவோரெல்லாம் இவர் நாய் போகிறது, கழுதை போகிறது, பேய் திரிகிறது என்று சொல்லி கொண்டிருந்தாராம். அந்த வழியே ஒரு நாள் வள்ளலார் வந்தபோது மனித உறவில் மகான் வருகிறார் என்றாராம். அப்போது இருவரும் சந்தித்த வரலாறு இருக்கிறது. இந்த மகான் செய்துள்ள அற்புதங்கள் பல உள்ளது. ஆனாலும் இங்கு ஒரு சிலவற்றை தான் கூற முடிந்தது. இவர் நிரந்தரமாக சென்னையை விட்டு வேலூரில் வந்து தங்கிவிட்டார். அதன் பிறகு இங்கும் பல அற்புதங்களை நடத்தி காட்டியுள்ளார். இவரின் ஜீவசமாதிதான் நீங்கள் இங்கு பார்ப்பது. பல அற்புதங்களை செய்த இந்த மகான் நிரந்தரமாக வேலூரில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். இவரை ஒருமுறை தரிசித்து பயன்பெறுவோம். இவர் செய்த அற்புதங்கள் எண்ணிலடங்கா.